இந்த 3வது மாதத்தில், அதாவது லெந்து நாட்களுடைய ஆரம்ப பகுதியில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி உலக வரலாறை கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்கிறோமோ, அதே மாதிரி கிறிஸ்தவ வரலாறு என்பது பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் சொல்ற மாதிரி கிறிஸ்தவ வரலாறு என்பது லெண்டல் அட்வென்ட். அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம். அதை நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடுறோம். லெண்டல் என்பது இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம் போகாது என்பது உபவாசம் ஜபத்திற்காக குறிக்கப்பட்ட ஒரு பகுதி. இது ஒரு விசேஷத்த பகுதி இந்த லெண்டல் காலங்கள். இது பொதுவா நமக்கு பிப்ரவரியிலேயே ஆரம்பிச்சிடணும் நியாயமா, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வருடம் டூ லேட், மார்ச் 5 ஆரம்பிச்சு நமக்கு ஏப்ரல் 20 வரை போகுது. 47 நாட்கள் கணக்கு. 7 நாட்கள் நம்ம கழிச்சா 7 வாரத்தின் முதல் நாள் சண்டே ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். தூயானுடைய மகிமை தந்து விட்டார். திருச்சபையை உருவாக்கி விட்டார். நாம் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு ஒரு ஆயத்தமான பணி. அதனால அன்னைக்கு மனமகிழ்ச்சியின் திருநாள், அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது என்பதற்காக கிபி 330 உலக கிறிஸ்தவ மாநாடு வாட்டிகன்ல நடக்கிறப்போ அந்த 7 நாளை கழிச்சு இந்த 40 நாட்கள் எடுத்தாங்க. இந்த 40 நாள் எடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா, நோவா காலத்துல 40 நாட்கள் மழை, மோசே 40 3 40 மோசே, தானியேல் சவுல் ராஜாக்கள் ஆண்டது 40, எசேக்கியலை கூப்பிட்டு 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தாரு. எலியா தீர்க்கதரிசி ஒரு உடம்புல 40 நாட்கள் நடக்கிறாரு. ஒரு சிக்கன் 65, ஒரு துண்டு, ஒரு இறைச்சி துண்டு, ஒரு ரொட்டியில 40 நாட்கள் எலியா தீர்க்கதரிசி நடக்கிறாரு. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் கிட்டத்தட்ட சீஷர்களுக்கு ஒரு வல்லமை தர்றாரு அவர் உயிரோடு எழுந்த பிறகு. அதுக்கப்புறம் 40 பெரிய விசேஷம்னா ஃபர்ஸ்ட் மிரக்கிள் 40 வயசு, 40 வயசு கிட்டத்தட்ட 40 வயது அவன் என்ன பண்ணல, நடக்கல. அந்த மிரக்கல் வரப்போய்தான் அங்க என்ன ஆச்சு, பேதுருக்கும் யோவானுக்கும் பெரிய வல்லம் வந்துச்சு. அதுவரை இந்த இயேசு எனக்கு யாரு தெரியாதுன்னா, நான் மீன் பிடிக்க போறேன்ட்டான், இந்த ஆளை நம்பி ஒன்னும் யூஸ் இல்லைன்ட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் பேதுரு ஐயாவுக்கும் யோவான் ஐயாவுக்கும் பெரிய வல்லம் வந்தது. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சி. ஆண்டோடைய சித்தத்தினால், தேவனுடைய அனாதி சித்தத்தினால், துன்மார்க்குடைய கைகளால் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். ஜீவாதி அப்படிப்பட்ட ஒரு பவர், நீ தாண்ட கொன்ன, நான் சாட்சிடா. அந்த பவர் எப்போ வந்ததுன்னா, அந்த 40 வயசுக்காரன் என்ன பண்ணான், எழுந்துட்டான். எழுந்தோன்னு என்னாச்சு, இன்னைக்கு கிறிஸ்தவ இன்னைக்கு மிஷன் எங்க இருக்குன்னா, கடந்த நாள்ல நேத்தோட்டரோடு பேசியிருந்தேன். பாண்டியர் அரக்குங்கிற ஒரு இடம் எங்கன்னா, நம்ம அது என்ன ஊரு, வைசாக்ல இருந்து கொஞ்சம் தூரம், சின்ன ஊட்டி, சின்ன கொடைக்கானல் மாதிரி. அங்க ஒரு சர்ச்சில் சிலுவை வைக்க விடான்னு ஒரு குரூப் வந்துட்டு, ஒரு இயக்கம் வந்துடுச்சு. சிலுவை அவரா, மேல்நாட்டுக்காரன் சிலுவை வைக்கிற அவரான்ட்டான். நாளைக்கு வருவேன், சிலுவை இருந்தா அவ்வளவுதான், அவன் வெட்டி கொண்டு போயிட்டான். அடுத்த நாள் என்ன ஊருக்காரன் இருந்தான், எகுவாரின்னா அவன் வந்தான், எனக்கு ட்ரெஸ் கொடுத்தான், அவன் வந்தா எனக்கு கல்வி கொடுத்தான், அவன் வந்தா நீ ஸ்கூலுக்கு அனுப்புனா, எங்களுக்கு உணவு இல்ல உணவு கொடுத்தா, அவன் சிலுவை வச்சுப்போ உனக்கு என்னடா, நீ யாருனா, இத்தனை நாள் எங்கடா போனேன், ஓடுறான்ட்டான். அவனை ஒரிசால ஒரு ஸ்கூல்ல பைபிள் வாசிக்க கூடாதுன்னாங்க, பாட்டு பாடக்கூடாது, பிரேயர்ல. இது பிரேயர்னு கலெக்டர் சொல்லி ஆர்டர் போட்டு, மண்டே வருவேன், வெள்ளிக்கிழமை ஒரு ஆர்டர் போட்டு மண்டே வருவேன், வாசினா சீல் விட்டு போயிட்டாரு. அந்த மக்கள் எல்லாம் போயிட்டான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு, நீ யாருடான்ட்டான். அப்ப எப்ப எழுப்புதல் வரும், எப்ப ரிவைவல் வரும், அங்க மிஷன் எப்ப வேலை செய்ய முடியும், அங்க அவனுக்கு அந்த மிரக்கல்ஸ் இருந்தாதான் ரிவைவல் ஏற்படும். ரிவைவல் இருந்தாதான் என்ன பண்ண முடியும். அப்ப இந்த ரிவைவல் வந்தது அந்த 40 வயது, அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா, கிட்டத்தட்ட 40 வயது மதிப்புல பிறந்ததுல இருந்தே சப்பானி அவன். அவனை இந்த நேம் ஆஃப் அந்த பாலசு பணம் இல்ல, நோ கரன்சி, இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ்னார் பேதுருடிகள், இயேசுவின் நாமன்னார். அதுதான் இந்த 40. இந்த நாளில் 2 நாட்கள் கிறிஸ்தவத்துல இந்த அட்வென்ட் எப்படி முக்கியமோ, அட்வென்ட விட இந்த லெண்டல் ரொம்ப முக்கியம். இந்த மத்தேயு 5 இயேசுவின் மலை பிரசங்கம், பிளஸ்ட் பாக்கியவான்கள். இதுல 8 பாக்கியவான்களை சொல்றாரு. ஆனா இதை விட சூப்பர் பாக்கியவான் எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு வாரமா நான் ஒரு 7-8 பிரசங்கத்துல சொல்லிட்டேன். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இவைகளே நீங்க நடங்க, அவர்கள் யார்கள், பாக்கியவான்கள். ரொம்ப சூப்பரா சொல்ற. அப்ப பாக்கியவான்கள் யாரு, வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3. வாசிக்கிறவன்
கேட்கிறவர்களும் இங்கிலீஷ் படம் இல்ல ஹார்ட்ல எழுதணுமாங்க. 2 Corinthians 3:3 சொல்லுவார், சதையனும் இருதயம், இந்த இருதயத்துல என்ன பண்ணணும், எழுதி கொள்ளணுமா. அவர்கள்லாம் யாரு, பிளஸ் மேன். இந்த பிளஸ் மேனா வாழணும்னா இதன்படி வாழணும்னு சொல்றாரு. நாம இதன்படி நீதியின் மேல் எப்படி பசிதாக நமக்கு வரும்? பொதுவா மாம்சத்துலதான் பசி தாகம் வரும், பசி வரும் தாகம் வரும். அதான் சொல்றாரு ஏசாயா 55, வருத்தப்பட்டு பாரசமர்களே நீங்கள் எல்லாம் இடத்தில் வரக்கரவான்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றப்போ 55 ஏசாயா 55 ஓ தாகமா இருக்கிற இடத்தில் வாருங்கள்ங்கிறாரு. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரசமக்கர்கள் இடத்தில் வாருங்கள் சொல்றாரு. யாரு ஹெவி லோடு, யாரு ஹெவியா உனக்கு பேடன் இருக்கும், அவன் நீ ஆண்டவா உனக்கு நான் விடுதலை தருவேன், பாரத்தினை இறக்கி வைங்கிறாரு. மத்தேயு 11:28 ஏசாயா 55 வருத்தப்பட்டு பாரசமக்களே சொல்றாரு. பொதுவா அந்த ஸ்தாபனம் பெரிய ஸ்தாபனத்துக்கு ஏற்ற வளர்ச்சி நம்மகிட்ட இல்லைங்கதான் வருத்தம். அது நம்மகிட்ட ஒவ்வொருத்தட்டும் அந்த அர்ப்பணிப்பு இல்லை. எது அந்த அர்ப்பணிப்பு எப்படி வரும்னா, இன்னைக்கு அந்த நீதி மேல் பசிதாகம். சாது சுந்தர் சிங் ஒரு மனிதரோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இமயமலை அடிவாரம், -8 டிகிரி பனி பொழிவு, மேல பனி விழுந்துகிட்டே இருக்கு. அந்த குளிர் 2 பேருமே தாழ முடியாம ஒருத்தர் கெட்டி பிடிச்சிட்டு போறாங்க அணைச்சிக்கிட்டு. இருவர் ஒருமித்திருந்தால் சோர்வு உண்டாகும், அதுதான் ஏற்ற துணையை உருவாக்குனார். அப்படி 2 பேரும் போறப்ப வழியில ஒரு மனிதர் படுத்திருக்கிறார், அந்த பனியில கீழே விழுந்து கிடக்கிறார். சாது ஐயோ ஒருத்தன் விழுந்திருக்கானேங்கிறாரு. வேணாண்டா நம்ம போவோண்டா, ரொம்ப பனிதான் கூட வந்தவன் சொல்றான். இல்ல இருப்பா பாப்போம்னா அவரு போய் பாக்குறாரு. நாடிஸ்ல கை வைக்கிறார், நாடி பாக்குறாரு, அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. ஐயோ உயிர் இருக்கடா காப்பாத்தலாங்கிறாரு சாது, நம்முடைய ஆணொலி மிஷனரி. அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல தூக்கி போக முடியாதா, குளிர், நம்ம 2 பேரும் போவோம், விட்டுட்டு வா, அப்பதான் பிழைக்க முடியுங்கிறாரு. ஆனா இவர் தூக்கி போகணுங்கிறாரு, அவர் தூக்கி போக கூடாதுங்கிறாரு. சாது நல்லா நான் தூக்கிட்டு தான் வருவேன்னு அவர் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போறாரு. தோல்ல போட்டு அவர் முன்னால போய், நீ ஏதாவது கேட்டுப்போ, உனக்கு நல்லது சொன்னா தெரியாது, பட்டு அனுபவிச்சாலும் உனக்கு அறிவு வரும்ட்டான்னு அவர் இவருக்கு அட்வைஸ் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கீழே மயக்கமா இருக்க அந்த மனிதரை எடுத்து தோல்ல போட்டு நடந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த பனி மேடு பள்ளம் பனிமலை, எத்தனை பேர் எனக்கு யூரோப் கண்ட்ரீஸ்ல டாப் அப் யூரோஸ்ல சுவிஸ்ல அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு, அது ஆக்சிஜன் ஈஸியில கிடைக்காது. எனக்கு கடவுள் அதை ஒரு கிருபை செய்தார். அப்படியே பனிப்புழு நடக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறப்போ அவருடைய அந்த பாடி இவருடைய பாடி அவர் மேல ஒரு ஆயுதப்போ, அவருடைய பாடி இவர் மேல ஒரு ஆயிரப்போ, அவருடைய உடம்புல சூடு ஏறி அவர் எழுந்து விட்டார். மயக்கம் போட்டவர் எழுந்து நடக்கிறப்போ 2 பேரும் அடைச்சிட்டு போறாங்க. போற வழியில மீண்டும் ஒருத்தர் கிடக்குறாரு. சாது ஐயோ இன்னொருத்தர் இங்க இருக்காரப்பா, என்னப்பா இது ரொம்ப அநியாயமா இருக்கு, இன்னொருத்தர் இருக்கானேன்னு சாது என்ன பண்றாரு, ஏப்பா நீங்க நில்லு, அவனை போய் பாப்பாங்கிறாரு. இவர் ஒண்ணும் சொல்லல, இவர் இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கிறாரு. போய் பார்த்து அந்த மூச்சை இருக்கான்னு பாக்குறாரு. முதல்ல அவன் ஒரு மாதிரி சாட்சி படுத்திருக்கிறான், மூச்சை இருக்கான்னு பாக்குறாரு. நாடி துடிப்புகள் 2மே இல்லாம செத்து விட்டான், மறித்து விட்டான். ஐயோ மறிச்சுட்டானே யாருன்னு பேச திரும்ப பார்த்தா இவரை விட்டுட்டு வந்து செத்து போனான். இவரை விட்டுட்டு வந்து என்ன பண்ணா செத்து போனான். ஒருவேளை இவரை விட்டுட்டு வரலாம் வேணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி. நமக்கு கொடுக்கப்பட்ட பணினா, போன வாரம் 23ஆம் தேதி ஓல்காட் மிஷன் விருகம்பட்டு வேலூர் போயிருந்தேன். 85 ஆண்டுகள், 86வது ஆண்டு விழாக்கு ரெவரண்ட் மேன் என்னை கூப்பிட்டுருந்தாரு. 85 கூப்பிட்டாரு. தோத்திரம் நான் வேலூருக்கு வரமாட்டேன், ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாதுன்ட்டேன். அடுத்த வருஷம் அண்ணன் நீ வந்துதான் ஆகணும், கண்டிப்பா வந்தோன்னா ரொம்ப தொல்லை பண்ணி 3 மாசம் மேல புக் பண்ணாரு. போனேன். போற வழியில என்னுடைய நெருங்கிய நண்பர் ரெவரண்ட் திலக்ட கேட்டேன், ஐயா ஓல்காட்டோடைய சரித்திரம் ஹிஸ்டரி சொல்லு, பயோகிராபி சொல்லுன்னேன். அவருடைய மெமரி சர்ச்சு நான் ஏதாவது சொல்லணும்லான்னு. அவருக்கு தெரியல. உடனே அவங்களே ஒரு புக்கு போட்டிருக்காங்க, அதை எனக்கு அனுப்புறாங்க. புக்கு நமக்கு மண்டைக்கு ஏறாது, நமக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லப்பா, அவ்வளவு அறிவுல, நீ சொல்லுப்பான்னு உடனே அவர் வாய்ஸ் மெயில் அனுப்புனாரு. அவர் அமெரிக்கன் ஆர்காட் லுத்ரன் மூலம் இந்தியாவுக்கு வர்றாரு. அரக்கோணத்துல அவர் மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது டீச்சர் ட்ரைனிங், ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை தொடங்குகிறார். அப்புறம் பிஎட். அப்புறம் என்னவோ அவர் அரக்கம் அப்போ ஒரே பேராயம் பிஷப் பிகின் இருந்திருக்கணும், இல்லை அதுக்கு முந்தின பிஷப்பா இருந்திருக்கணும். உடனே அதை எடுத்துக்கிட்டு அவங்க நேரே திரும்ப ராணிப்பேட்டைக்கு போறாரு. அப்போ 2மே ஒரே பேராயம் தான். ராணிப்பேட்டையும் திருப்திப்படலை.
திரும்ப வேலூர்ல போய் விருகம்பட்டுங்கிற இடத்துல 30 ஏக்கர் இடம் வாங்குறாரு. 30 ஏக்கர் இடம்னா தன்னுடைய சொந்த பணமும் தன்னுடைய சகோதரர்கள் பணத்தையும் வாங்குறாரு. நம்ம மாதிரி சர்ச்சில் ப்ரொமோஷன் பண்ணி வாங்கல, ப்ரொமோஷன் கொடுங்கன்னு கேட்கல, சொந்த பணத்தை வாங்குறாரு. சொந்த பணத்தை போட்டு முதலாவது இந்தியாவில் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். எதுக்குன்னா ஒரு ஆசிரியர் இருந்தாதான் ஒரு சமூகத்தை, நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். அதுதான் இயேசுடைய உன்னத பணி. மத்திய 5:6-7 போதும். அவர் மலையிலிருந்து இறங்கிய போது திரளான ஜனங்களை கண்டு போது தன் வாயை திறந்து அவருக்கு சொன்னார். தெளிவா சொல்லியிருப்பான். எங்க சர்ச்சில் ஒரு பாப்பா கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த வசனம், ஒரு வசனத்தையே சொல்லுவான். இப்போ அவளுக்கு அவ பிள்ளைய சொல்லி அவ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு கூப்பிட்டு சொல்லுவேன், அவ பேச சொல்லலாம், இந்த ஒரு வசனத்தையே சொல்லி ஓட்டிட்டியா பாப்பான்னு. இயேசு தன் வாயை திறந்து ஒண்ணுதான் சொல்லுவா, திரும்ப திரும்ப அதை விட பாடிடுவான். அந்த 3ல தான் விஷயம் வருது. பாக்கியவான்கள், பிளஸ்ட். நம்ம எப்படி இருக்கணும்? 8 பாக்கியவான்கள். ஆனா அந்த பாக்கியவான்களை நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தல் 1:8 பத்ம தீவுல போறப்ப அவர் என்ன பண்றாரு சொல்றாரு, கேட்டிருக்க இது உங்க இதயத்துல என்ன பண்ண எழுது, இதன்படி நட. இந்த நீதியின் மேல் பசிதாக நமக்கு இருக்கா? இந்த நீதியின் மேல் பசிதாக இருந்தாதான், அந்த நீதியின் மேல் பசிதான். நீதி என்பது ஒருத்தரை காப்பாற்றணும், ஒருத்தருக்கு விடுதலை கொடுப்பதான் நீதி. அந்த நீதி எப்படின்னா, ஒரு கோர்ட்ல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ண போனவன கோர்ட்ல விட்டுருக்காங்க, அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, சத்தம் போடுறா. அப்ப சத்தம் போடுறப்போ ஒரு லாயர் வந்து நான் உனக்கு என்னமா பண்ணணுங்கிறாரு. அவர் உதவி செய்யறாரு. அவருடைய வாதத்திறமையில அந்த பெண்ணை பெயில் எடுத்துட்டாரு, கேஸ் உடைச்சிட்டாரு. அந்த பெண் வெளியே போய் திரும்ப தப்பு பண்றா, திரும்ப போலீஸ் மூலம் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டாந்து விடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்தாலும் அந்த லாயரை தேடுறா. அந்த லாயரை சுத்தி தேடுறப்போ அந்த லாயர் கிடைக்கல. ஐயோ லாயர் இல்லையேன்னு பார்த்துட்டு முன்னால பார்த்தா அங்க அந்த ஜட்ஜா இருக்கிறவரு இதே லாயர் ஜட்ஜில உட்கார்ந்து இருக்கிறாரு, ப்ரொமோஷன் ஆகி. ஐயோ ஜாலி, இப்ப இந்த லாயர் யாரும் ஆயிட்டாரு, இப்ப நமக்கு விடுதலை என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிச்சுங்கிறாரு. ஐயா நன்றி, என்னை விட்டுருவீங்க, நன்றிங்குது. அவர் சொல்றாரு, என்ன லாயரு உனக்கு உதவி செய்தேன், இப்ப நான் யாரு? ஜட்ஜி. நான் உன்னை என்ன பண்ண முடியாது? உன் தப்புக்கு என்ன பண்ணணும்? உப்புக்கு என்ன பண்ணணும்? இதுதான் நீதி. நம்ம ஆண்டவர் வருகை, அந்த வருகையை சொல்லப்படுதான். அவர்கிட்ட போய் பத்ம தீவுல கொண்டு அந்த யோவானுக்கு வெளிப்படுத்துற பத்ம தீவுல சொல்றாரு, நீ அங்க நின்னுப்பா. அந்த பத்ம தீவுக்கு போனதும் அவரு பத்ம தீவை பத்தி கடந்த நாள்ல சொல்லப்ப ரொம்ப தெளிவா நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல கேட்டேன். மிஸ்டரிய 300 டிகிரி எண்ணெய் சுட வச்சு போடுவாராம். தண்ணி சாதாரணமா 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல ஏறாது. எண்ணெய் எவ்வளவு நாளும் சுடையத்த அது தண்ணி மாதிரி ஆகி கொதிக்கும். ஒரு முட்டையை தூக்கி ஒரு வெந்நீர்ல போட்டா 10 நிமிஷமா, ஒரு முட்டையே 10 நிமிஷம். அந்த எண்ணெயில போட்டா அந்த முட்டையை போட்டா 1 மினிட்டாம். நீ ஊழியமடா பண்றேன்னு யோவானை தூக்கி அந்த எண்ணெயில தூக்கி போட்டாராம் அந்த ராஜா. ஐயோ அவருக்கு ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே நடக்கலையா. இது பைபிள்ல சொல்ல, ஹிஸ்டரி சொல்லுது, ஒண்ணுமே நடக்கலையா, அவர் ஒண்ணுமே செய்ய முடியலையா. ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன செய்யறது? கொதிக்கிற எண்ணெயில போட்டாலும் அந்த எண்ணெய் என்ன நடக்கல. இப்ப பைபிள் என்ன சொல்ற, உனக்கு விதமா உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும் உனக்கு ஒரு வழியாக வருவார்கள். இன்னைக்கு மிஷனுக்கு விரோதமா யாரும் 98 மிஷனரி ரொம்ப சூப்பரா வேலை செய்யறா. யாரு ஜெபம் பண்ணிட்டு போனா அவனுக்கு எவன் வந்தாலும் செத்து போவான். ஒருத்தர் 2 பேர் அடிபடுறான். ஆனா அந்த அடிபடுற விதையானது, அந்த ஒருத்தர் அடிபட அந்த விதை விடுறப்போ அந்த ஒரே ஒரு மாங்கட்டை வந்து எத்தனை மாங்கனை வருது? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் காய், ஒரு 100 வருஷத்துக்கு கணக்குப்படும் ஒரே ஒரு மாங்கனி. ஒரே ஒரு மிஷன் செத்து போனா எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம்? எங்க மிஷனரி செத்தாங்களோ, எங்க மிஷனுடைய கல்லறை இருக்கோ அங்கதான் பிளெஸிங். எங்க மிஷனுடைய கல்லறை அங்க இருக்கோ அங்கதான் பிளெஸிங். எந்த ஊர்ல இருக்கோ ஆண்டோடைய சித்தம் அவ்வளவுதான். அதுக்கு தான் கொடுக்குறப்போ மிஷனுக்கு பெரிய சிலுவை, மிஷனரிக்கு சின்ன சிலுவை. மிஷன் டெடிகேஷன் சிலுவை போடுவோம் நம்ம, ஒரு சிலர் போடுறோம். நம்ம ஐஎம்எஸ்ல சின்ன சிலுவையா போடுவாங்க, மிஷனுக்கு பெரிய சிலுவையா போடுவாங்க. சிலுவைன்னா என்னது? நேரே கல்லறைக்கு போறதுதான். அதுதான் ரீசன். அதைதானே சிலுவை எடுத்துருப்பாங்க. சிலுவைனா என்னது? பாடுகள், வேதனை, மரணம், தூக்கு கயிறு, ஈன சின்னம். அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதால், இயேசு ஒரு ஈன சிலுவையை ஏற்றுக்கொண்டதால், அவர் ஒரு பரிசுத்தர் ஈன சிலுவையை ஏற்றுக்கொண்டதால் சிலுவை பரிசுத்தமாய் மாறிவிட்டது. ஆனா மிஷன் அங்க போறோம், திரும்பி வரோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. அதுதான் மிஷனுக்கு பெரிய சிலுவை. எப்பவும் ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கணும். அப்படி அவன் அந்த
அந்த செய்யறப்போ அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசனை பண்ண சாப்பிட்டா அவனுக்குள்ள சொல்றான், இவனையே அந்த ஊர்ல வச்சிருக்க நாடு கடத்திடு, இவங்க என்னென்ன காஸ்பல் சொல்றான். அங்க போன பிறகு என்ன பண்றான், பத்ம தீவுல போன பிறகு ஆண்டவர் சந்திக்கிறான். இவன் தீர்க்க தேசம் வெளிப்படுத்தல எழுதக்கூடாதுங்கிறதுக்காக சாத்தான்கிற திட்டமா, சாத்தான் பண்ண திட்டம் நாடு கடத்துறாரா. ஆனா அவர் பத்ம தீவுல போய் என்ன பண்றாரு, ஒரு பெரிய பைபிளிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நம்ம விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிற பகுதி, இயேசுவின் 2ஆம் வருகை. அதை தெளிவா சொல்லிருக்காரு, எப்படி வரும், பசியும் இல்லை அழுகும் இல்லை, அது எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும், அப்ப நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப அதுக்கு போக முன்ன நீங்கள் நானும் நீதியின் மேல் பசிதாக உள்ள மக்களா. இன்னைக்கு இந்த தேசத்துல நான் ஒரிசா போயிருந்தேன். ஒரிசா போயிருக்கப்போ நம்முடைய என்எம்எஸ் மூலமும் டிஎம்பி மூலமும் போயிருந்தேன். இந்தியாவில் குறைந்த டவுன் பஸ், குறைந்த ரூட் பஸ், கவர்மெண்ட் பஸ் ரொம்ப குறைவா ஓடுற ஒரு ஸ்டேட் ஒடிசா. பள்ளிகள் ரொம்ப குறைவு. பீகார்ல போனோம், எப்படி ஒரு 10 கிராமம் 20 கிராமத்துக்கு ஒரு பள்ளி தான் இருக்கு. 2 சின்ன பில்டிங், ஒரு 30-40 அடி நீளம் தான், அவ்வளவுதான் சின்ன பில்டிங், அதுதான் பில்டிங். வளர்ச்சி இல்லை பீகார். ஆனா இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் கிடையாது பீகார்ல. அந்த நிதிஷ்குமார் ஐயா ஒயின் ஷாப்பை மூடிட்டார், தைரியமா மூடிட்டார். நல்ல பெரிய விபத்துகள் இல்லை, பெரிய சண்டைகள் இல்லை. வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டம் பீகார். எந்த விதத்திலும் ஒரு ஒயின் ஷாப் இருந்திருந்தா பெரிய இன்னும் பின்னால போயிருக்கு அந்த மாவட்டம், அந்த ஸ்டேட்டு. ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவைகள் அங்க சர்ச்சஸ் கட்டப்பட வேண்டும். சர்ச்சஸ் இல்லை. ஒரு சர்ச்சு 200 வருஷம் சொன்னாரா சந்திரசேகர் சிங், அவங்க தாத்தா காலத்துல உள்ள பில்டிங். பங்களா மாருக்கு உள்ள போனா தரெல்லாம் ஈரமா இருக்கு, ரோடோட பள்ளமா இருக்கு. ரொம்ப பழைய பில்டிங், தாத்தா பில்டிங்கு, தாத்தாக்கள் சொத்து, 3 தலைமுறைகள் அதுல பங்கு இருக்கான். அவரை வெளியே போங்கிறாங்க, நான் சர்ச்சு கட்டணும், ஒரு இடம் வாங்கி கொடுங்கிறாரு, இடம் வாங்கி கட்டி கொடுங்கிறாரு. நம்முடைய மிஷன்ல, உங்களுடைய மிஷன் ஒர்க்ல பீகாருக்காக ஜெபியுங்கள். பீகார் சந்திக்கப்பட வேண்டும்.